உங்களை சந்திப்பது பெருமிதம். பிறப்புகளாக வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருகிற வருகிட்டு ஏற்றி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். நிகழ்வாக ரிபன் கட்டிங் நமது கிளை நிறுவனர் நிறுவனம் பற்றி நாங்கள் சின்ன விஷயத்தையும் சொல்லி அடுத்ததுக்கு கடந்து செல்லலாம் நினைக்கின்றேன். நமது ஜீவோலி நிறுவனமானது பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு நன்மைகளை செய்து வருகிறது. அந்த வகையில் நாங்கள் தனியாக நாங்கள் சந்திப்போம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மிகவும் நன்றி கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக மன்னர் மாவட்ட செயற்பாளர் மதன் அவர்களுக்கு நமது ஐடி வழங்கல் நிகழ்வு இடம்பெறும். இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதே நேரத்தில் அவங்க சொன்ன மாதிரி மற்ற கல்வி சம்பந்தமானதை நாங்கள் கருத்து வந்திருக்கோம். எங்களோட சங்கத்தோடு கூட செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவங்களோட நாங்கள் எப்படி நாங்கள் ஒன்றித்து செயல்படும். மன்னார் மாவட்டத்தை பொறுத்தமட்டில் எங்களுக்கு நிறைய பொருளாதார ரீதியாக நாங்கள் பின்தங்கிய ஒரு மாவட்டமாக நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையிலே நிறைய பெண்கள் வீட்டு பணி மட்டுமே செய்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் உங்களுக்கு பொருளாதார அடுத்த கட்டத்தை பொருளாதாரத்தை கொண்டு போகிறதுக்கு நாங்கள் அலுவலகங்களுக்கு செல்லாமல் வீடுகளில் இருந்து சுயதொழில் ரீதியாக எங்களை முன்னேற்ற வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்கள் அனைவருக்கும் இருக்குது. என்றால் நாட்டில் காலாகாலத்துக்கு அந்த பொருளாதார ரீதியாக தொடர்ந்து நாங்கள் ஏதோ ஒரு வகையில் நமது நாடு பொருளாதார ரீதியில் ஒரு பின்னடைவுகளை சந்தித்து கொண்டு இருக்கின்றது. கடைசியாக ஒரு 10 வருடங்களை நாங்கள் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ரீதியில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பின்னோக்கம் அந்த நாடு முன்னேறி செல்லுகிற ஒரு டைமில் ஏதாவது ஒரு பொருளாதார பின்னடைவுகளை எதிர்நோக்கிறோம். அதுக்கு இந்த காலத்தில் ஒரு சம்பளம் என்கிறத விட 2 பேருமே வீட்டில் உழைக்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த ஒவ்வொரு குடும்பமும் போகுது. அந்த வகையில் நாங்கள் சுயதொழிலை கட்டாயம் மேம்படுத்த வேண்டிய காலத்தில் இவ்வாறான ஒரு பயிற்சி எங்களுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அதனோட புதிய வகையான உபகரணங்கள் அதிலேயும் நவீனத்துவம் அடைந்த தொழில்நுட்ப ரீதியாக பெஸ்டான ஒரு உபகரணங்களை வச்சு ப்ராக்டிக்கலாக செய்யக்குள்ள உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அதோட இப்போ மன்னார் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நிறைய கார்மெண்ட்ஸ்கள் இருக்குது. அந்த கார்மெண்ட்ஸ்களுக்கு பெரிய கார்மெண்ட்ஸ் கொண்டு இருந்தாலும் அதை விட சின்ன சின்ன கார்மெண்ட்ஸ்கள் நிறைய இருக்குது. அவங்க தையலுக்கு ஆட்களும் நிறைய பேர் வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தவங்க. அந்த வகையில் இப்படியான ஒரு பயிற்சியை நீங்கள் எடுக்கிறது மூலம் உங்களுக்குரிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் தேடி அதனால் பிரயோசனப்படலாம். அதை விட நீங்களும் ஒரு சுயதொழிலை மேம்படுத்துறதுக்கு இந்த தையல் பயிற்சி, அதுவும் இலவச பயிற்சி. அவர் சொன்ன மாதிரி இலவசவங்களுக்குள்ள நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களும் அதுக்குரிய செலவுகளை அவங்க செய்துதான் இந்த பயிற்சி நிறைய நடத்துகிறாங்க. அப்போ நீங்களும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும். அதோட எங்களை கதைச்சிருக்குது இந்த பயிற்சி நிறையில இடையில வந்து உங்களுக்கு மன்னாரில் உள்ள கார்மெண்ட்ஸோட ஃபீல்ட் விசிட் போய் அங்கே அவங்களுக்கு எவ்வளோ இப்போ
ஒரு ட்ரெடிஷனலாக வளமையான ஒரு தையல் மாதிரி இல்லாமல் சமூகத்துக்கு என்ன தையல் தேவைங்கிறத உணர்ந்து ஒரு தையல் பயிற்சியை இந்த பயிற்சி ஈடுபடணும். என்னன்னா அதாவது பொருளாதார சூழலுக்கு என்ன தையல் தேவை என்று அதை பார்த்துதான் எங்கள் தையல் வகுப்புகள் இருக்கணும். அதை விட்டுட்டு வளமையாக நாங்கள் தைச்சு பழகுற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அதுக்குரிய ஏற்பாடுகள் நாங்கள் செய்து தருவோம். எந்த கார்மெண்ட்ஸுக்கு போய் அவங்க எப்படி உடுப்புகள் தைக்கிறாங்க 2-3 கார்மெண்ட்ஸுகளை கூட்டின்னு போய் அதுக்குரிய ஏற்பாடுகள் நாங்கள் செய்து தருவோம். உங்களை பிரேசையில் தலையேற்று நீங்கள் கதைச்சிருக்கோம், அவங்களும் ஓமன் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பயிற்சிகள் இருந்ததுன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த பயிற்சி முடியவே உங்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து நமது மன்னார் மாவட்டத்துக்கும் மன்னார் பிரதேச செயலகத்துக்கும் தொடர்ந்து நீங்கள் பங்களிப்பாற்றணும் என்று கூறி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சரி, இங்கே பாருங்க. சரி, ரைட். இங்கே பாருங்க. சரி சரி